அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நோன்பு காலங்கள் வந்துவிட்டார். சொர்க்கம் எப்படி இருக்கும் அதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். அதனால் அவனை எதிர்த்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து, லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யவும். அங்கு எந்த துன்பமும் இல்லை, கவலை இல்லை, நோய் இல்லை, மரணம் இல்லை. மனதில் ஒரே அமைதி, ஒரே சந்தோஷம். 2வது நதிகள் ஓடும் தோட்டங்கள் குர்ஆன் சொல்கிறது. அதன் கீழ் நதிகள் ஓடும். பால் நதி, தேன் நதி, தூய நீர் நதி. நாம் நினைத்தாலே கிடைக்கும் அருள்கள். 3வது நம்முடைய முகம் ஒளி வீசும் நோன்பு வைத்தவர்கள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நோன்பாளர்களுக்கு அர்-ரையான் என்ற ஒரு சிறப்பு வாசல் இருக்கும். அந்த வாசல் வழியாக நோன்பு வைத்தவர்கள் மட்டும் சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள். 4வது அழகான மாளிகைகள், முத்து, பொன், வெள்ளி கொண்டு செய்யப்பட்ட வீடுகள். அதில் எந்த குறையும் இல்லை. நாம் இவ்வுலகில் சிறிய சோதனைகளை பொறுத்ததற்கான பெரிய பரிசு அது. 5 மிகப்பெரிய பரிசு, அனைத்திலும் பெரிய பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ்வை காணும் சந்தோஷம். அந்த ஒரு தருணம் உலகிலேயே எந்த மகிழ்ச்சிக்கும் ஒப்பில்லை. நோன்புக்கும் சொர்க்கத்துக்கும் என்ன தொடர்பு? ரமதான் மாதத்தில் சொர்க்க வாசல்கள் திறக்கப்படும், நரக வாசல்கள் மூடப்படும், ஷைத்தான்கள் சங்கிலியால் கட்டப்படும். அதனால் இந்த மாதம் சொர்க்கத்திற்கான பயண டிக்கெட் மாதிரி. சிந்தித்து பாருங்கள். ஒரு நாள் முழுவதும் தண்ணீர் குடிக்காமல், சாப்பிடாமல் அல்லாஹுக்காக பொறுத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் சொல்கிறார், நோன்பு எனக்காக, அதன் பலன் நானே தருகிறேன். அந்த பலன் ஜன்னத். நோன்பு காலம் வந்துவிட்டால் நம்முடைய இதயம் கேட்க வேண்டும், இந்த ரமலானில் நான் சொர்க்கத்திற்கு அருகாகி வருகிறேனா? அல்லாஹ் நம்மை எல்லோரையும் சொர்க்கவாசிகளாக ஆக்குவானாக.